கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைத்து தேவ ஜனங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் கடந்த 18 நாட்கள் தயவாய் 21 நாள் ஜெபம் ஆலயத்தில், ஆனால் அதே நேரத்தில் நேரலையில் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு 19ஆம் தேதி இந்த நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். பரலோக தொடர்பில் பரிசுத்தவான்கள் அனுபவம் என்ன, ஒவ்வொருவரை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எலிசாவை குறித்து சில வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். எலிசா எலியாவின் சீடன். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் எலியாவோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தினார், பயன்படுத்தினார். அநேக வாழ்க்கையில் தெளிவு பெறுவதற்கு அந்த தேவ மனுஷனை உபயோகப்படுத்தினார். அதன் பிறகு ஆண்டவர் எலியா பரலோகத்துக்கு போகணும். இன்னைக்கு எலியா மரிக்கல, அவர் உயிரோடு இருக்கிறார். பரலோகத்தில் தேவ சமூகத்தில் அவர் இருக்கிறார். ஒரு நாள் வரும், அவர் மரிக்க வேண்டும். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டதான வேத வாக்கியங்களோடு ஒப்பிடப்பட்ட காரியம். அதை குறித்து தனியாய் பேசும்போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு உன் ஸ்தானத்தில் இன்னொரு மனுஷன் நீ பிளஸ் பண்ண, அபிஷேகம் பண்ண. எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். எலிசா தீர்க்கதரிசியாய் மாறினார். எலிசாவை பயன்படுத்தினார். இப்படி அவர் ஊழியத்தின் பாதையில் போகும்போது ஒரு இடத்துல போயிட்டு தங்குகிற பழக்கம். அது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே சூனேம் என்ற ஒரு ஊர், 8ஆம் வசனம் 4:8 அங்க ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். தேவ ஊழியரை அழைத்தாள், ஆகாரம் கொடுத்தாள், தங்குவதற்கு இடம் கொடுத்தார். அவருடைய போக்கு வரத்து, பழக்க வழக்கங்கள் இவைகளை பார்த்தபோது இவர் ஒரு பரிசுத்தவான். அதனால இவர் எங்க வீட்டுக்கு வருவதும், எங்க வீட்டுல மேல இத்தை தங்கினார்னா, ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தால், எங்க வீட்டிலே தங்கினால், எங்க வீட்டிலே புசித்தால் அது எங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற உணர்வு இந்த பெண்மணிக்கு இருந்ததினால் அவர் ஒரு வீட்டுல மேலையில ஒரு வீட்டை கட்டி, அதுல கட்டில், மேஜை, நாற்காலி, குத்தி விளக்கு எல்லாம் வைத்து அங்கே தங்கி அந்த இடத்துல அவர் இளைப்பாறுதல் உடையவராய் இருந்தார். இப்போ அந்த இடத்துல அவர் இருந்தபோது அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்ப முதல்ல அந்த ஒரு ஸ்திரீயால் கனப்படுத்தப்பட்டவர் தான் எலிசா. இப்படி ஒரு வீட்டால நன்மை கிடைக்குது, ஊழியத்துக்கு ஆதரவா இருந்த ஒரு குடும்பம் ஒரு குறைவோடு இருக்கிற போல தெரியுது. அதனால தன் உடன் ஊழியராகிய கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியை கூப்பிடு, அவங்களுக்கு என்ன தேவை, ஏன்னா அவங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கோம், இந்த வீட்டுல தங்கி இருக்கிறோம், நாம கடவுள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில் அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீ எங்க இந்த அவளை விசாரித்து வரும்போது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்க வீட்டுல நாங்க குடியிருக்கிறோமே, எங்களுக்கு உங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கு, தேவ பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல தேவன் இருந்து ஆசீர்வதிக்கிறார், அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வாய்த்தன்னு சொல்றாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, என் புருஷனும் பெரியவர், வயசாயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த விஷயங்களை நம்ம எலிசா கிட்ட சொல்லப்படுகிறது. எலிசா சொல்றாரு, ஒரு நாள் வரும், ஒரு குமாரனை நீ பெறுவாய் என்ற அந்த ஒரு வார்த்தை. தேவ மனுஷன் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தேவ மனுஷன், தேவனோடு இருக்கிறவர், தேவனோடு பேசுகிறவர், பரலோக தொடர்பில் இருக்கிறவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டவர், கர்த்தருடைய வல்லமையில் நிரப்பப்பட்டவர், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிறவர்கள் வாயை திறந்து இவர்கள் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வரும், சாபம் என்று சொன்னால் இருக்கும். ஆனா காரணமில்லாமலிட்ட சாபம் தங்காதுன்னு பைபிள்ல இருக்கு.
எனவே ஆனா ஆசீர்வாதத்திற்காக தான் தேவன் தேவ மனிதர்களை பக்குவப்படுத்துகிறார். அப்ப இந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை அந்த அம்மாவால ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி நீங்க சொல்ற அபத்தமா இருக்கு, எங்களால முடியாது. ஆனால் எலிசா சொன்னார், அவர் சொன்னபடியே ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். கர்த்தருடைய மனுஷன் நாவிலிருந்து புறப்பட வைத்து ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் அப்படியே நடக்கும். பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் வருது, அந்த பிள்ளைக்கு தலை நோகுது, அவன் செத்து போயிட்டான். செத்து போனவனை எலிசா எந்த இடத்துல தங்கி இருந்தார் அந்த மேல் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு புருஷன்கிட்டையும் தெரிவிச்சுட்டு அந்த எலிசாவை பார்க்க போயிட்டு விஷயத்த அந்த வேதனைய, அதன் பிறகு எலிசாவுக்கு இந்த விஷயம் வருகிறது. சொன்ன உடனே தன் வருத்தத்தை அந்த பெண்மணி தெரிவிக்கிறார். உடனே அந்த பையன் படுத்திருக்கிற இடத்துல இவர் போனார், முகங்குப்புற விழுந்தார். அவங்க, நான் உண்மை விட மாட்டேன், என் பிள்ளைய நீங்க தானே ஜெபம் பண்ணி எனக்கு இப்படி கொடுப்பாருன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு கொடுத்து இந்த பிள்ளை இறந்துச்சு, நாங்க என்ன செய்யறது? 32ஆம் வசனத்துல எலிசா வீட்டுக்குள் வந்தார், அந்த பிள்ளை செத்து கிடக்கு. உடனே போயிட்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து அவர் தொட்ட போது அவர் தன்னுடைய வல்லமை அந்த பிள்ளை மேல இறங்கினது. அந்த பிள்ளையானது எழுந்தது, அனல் கொண்டது, 7 தரம் தும்பி கண்களை திறந்தான். அதன் பிறகு பிள்ளையை இழந்த தாயினிடத்தில் செத்து போன பிள்ளைய உயிரோடு ஒப்புவித்தார் எலிசா. எனவே எனக்கு இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, என்ன விஷயம் சொன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபம், தேவனோடு யார் இருந்தாலும் அவங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க வாழ்க்கையில எதை இழந்திருக்கீங்க? தேவ மனுஷர்களுக்காக உண்மையுள்ள தேவ மனுஷர்களை நாடுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க ஆண்டவரை தேடுங்க. அவ்வளவுதானா? மனுஷரை கூட நாட வேணாம், தேட வேணாம். என்னை போல ஊழியர்களை கூட நாடி வர வேணாம். ஆலயத்துக்கு போகணும், நீங்க ஆண்டவரை தேடணும், வசனத்தை படிக்கணும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் வழியில் நடக்க வேண்டும். ஆனால் அவர் சத்தம் கேட்டு அவரிடத்தில் நீங்கள் கீழ்ப்படிதலோடு ஜெபிக்கும் போது நீங்கள் இழந்த அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதாக, வேதனையை மாற்றுவதாக, நீங்கள் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.